ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முதலாம் வகுப்பு சூழ்நிலையியல் பாடப்புத்தகத்தில் உள்ள 2வது அலகு, அதில் உள்ள 2வது லெசன் தான் பார்க்க போகிறோம். என்னை சுற்றியுள்ள விலங்குகள். உற்று நோக்கி கலந்துரையாடுவோம். நம்மை சுற்றியுள்ள விலங்குகள் யாவை? நம்ம சுற்றி என்னென்ன விலங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? என்னென்ன அனிமல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்மை சுற்றி பல வகையான விலங்குகள் உள்ளன. நம்மளை சுற்றி நிறைய வகையான விலங்குகள் இருக்குது. அவற்றுள் சில நிலத்திலும் சில நீரிலும் சில நிலம் நீர் ஆகிய இரண்டிலும் வாழ்கின்றன. அதில் கொஞ்சம் விலங்கு நிலத்தில் வாழுது. எடுத்துக்காட்டுக்கு பார்த்திங்கன்னா மாடு, ஆடு, நாய் இதெல்லாம். சிலது பார்த்திங்கன்னா தண்ணியில் வாழும். எடுத்துக்காட்டுக்கு மீன்கள். சில விலங்கு என்ன பண்ணும்னா நிலத்துலேயும் வாழும், நீர்லேயும் வாழும். அது என்னன்னு பார்த்திங்கன்னா தவளை, வாத்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணியிலையும் இருக்கும், வெளியிலையும் இருக்கும். அப்படி தானே? இதே மாதிரி 3 வகையான விலங்குகள் இருக்குது. சரியா? நிலத்தில் மட்டும் வாழ்கிறது, தண்ணியில் மட்டும் வாழ்கிறது, 2த்துலேயுமே வாழ்கிறது அப்படின்ட்டு விலங்குகளோட வகைகள் இருக்குது. அடுத்த பக்கம் பாருங்கள். செய்து கற்போம். உருவ அளவின் அடிப்படையில் 1 முதல் 5 வரை எண்ணிடுக. அதாவது ஃபஸ்ட் லைனில் பாருங்கள், அவங்க விலங்குகள் கொடுத்துருக்காங்கல்ல, அதோட உருவ அளவு அடிப்படையில், அதாவது சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் நம்ம அதோட உருவத்தை கணக்கு பண்ணி நம்பர் போட போகிறோம். இருக்கிறதுலே சின்னதாக என்ன இருக்குது பாருங்கள், புள்ளி வண்டு. அப்போது அதில் 1 அப்படின்னு சொல்லி போடுறோம். அடுத்தது அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிறது வண்ணத்து பூச்சி. அப்போது அதில் 2ன்னு சொல்லி போடுறோம். அதை விட பெருசாக இருக்கிறது தவளை. அப்போ 3. அதை விட அடுத்த உருவத்தில் பெருசாக இருக்கிறது கோழி. அதில் 4ன்னு சொல்லி போடுங்க. அடுத்தது இருக்கிறதுலே பெருசாக இருக்கிறது ஆடு. அப்படி தானே? அப்போது ஆடுக்கு கீழே அந்த ரவுண்டில் 5 அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. 5. அடுத்த லைனில் பாருங்கள், இதுவும் அதே மாதிரி தான். இருக்கிறதுலே சின்னதாக இருக்கிறது என்னது? தும்பி. அப்போது அது 1. அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிறது எது பாருங்கள்? கிளி. அப்போது கிளிக்கு 2. அடுத்த உருவத்தில் எது பெருசாக இருக்குது? பூனை. அப்போ பூனைக்கு கீழே 3ன்னு சொல்லி போட்டுக்கோங்க. அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிறது நாய். அப்போ நாய்க்கு கீழே 4ன்னு போட்டுக்கோங்க. அதை விட பெருசாக இருக்கிறதுலே பெருசாக இருக்கிறது எது? பசு. அப்போது அந்த பசுக்கு கீழே 5ன்னு சொல்லி போட்டுக்கோங்க. இதே மாதிரி அந்த உருவ அளவு அடிப்படையில் நம்ம 1லேருந்து 5 வரைக்கும் எண்கள் எழுதணும். அடுத்தது பாருங்கள். புள்ளிகளை இணைத்து வண்ணமிடுக. இங்கே கொடுத்துருக்கிற புள்ளிகளை நம்ம இணைச்சி கலர் பண்ண போகிறோம். சரியா? இதை இந்த சைடு கொடுத்துருக்க இந்த சைடும் நீங்கள் இந்த புள்ளிகளை இணைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கலர் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்த பக்கம் பாருங்கள். விலங்குகளை அவற்றின் வாழ்விடத்தில் வரைக. அதாவது மீன் கொடுத்துருக்காங்க, நாய் கொடுத்துருக்காங்க. அப்படி தானே? அது எந்த இடத்துல வாழும் அப்படின்னு சொல்லி அதோட வாழிடத்தில் நம்ம வரைய போகிறோம். அதாவது நிலத்தில் வாழ்கிறத நிலத்துலையும் நீரில் வாழ்கிறத நீர்லையும் எழுத போகிறோம். எது நிலத்தில் வாழும்? அந்த நாய்க்குட்டி. அப்படி தானே? அப்போ அந்த நாய்க்குட்டியை இந்த ஃபஸ்ட்டு கட்டத்தில் வரைஞ்சிக்கோங்க நிலத்தில். அடுத்தது மீன் தான் நீரில் வாழும். தண்ணிக்குள்ளே மீன் தானே வாழும். அப்போது அந்த மீனை நீரில் வாழும் அப்படின்ற கட்டத்தில் இந்த மீனை வரைஞ்சிக்கோங்க. அடுத்தது செயல்பாட்டு நேரம். விலங்குகள் எவ்வாறு இடம் விட்டு இடம் நகர்கின்றன? அவை எத்தகைய ஒலிகளை எழுப்புகின்றன? அதாவது ஒரு விலங்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி நகருது? அது எந்த மாதிரி சவுண்டெல்லாம் எழுப்புது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பார்க்கலாமா? சில விலங்குகள் நடக்கின்றன, சில பறக்கின்றன, சில நீந்துகின்றன மற்றும் சில தாவுகின்றன. அவை வெவ்வேறு ஒலிகளை எழுப்புகின்றன. எப்படி நகருது? சில விலங்கு பார்த்திங்கன்னா நடக்குது, சிலது பறக்குது, தண்ணிக்குள்ளே இருக்கிறதுலாம் என்ன பண்ணும்? நீந்தும். அப்படி தானே? அப்போ சில விலங்கு நீந்துது, சில விலங்கு தாவுது. சரியா? இதே மாதிரி ஒரு விலங்கும் ஒரு சவுண்டை கூட எழுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்திங்கன்னா பூனை என்ன சவுண்டு போடும்? மியாவ் மியாவ் அப்படின்னு சவுண்ட் போடுமா? அதே மாதிரி ஒரு விலங்கும் ஒரு ஒலிகளை எழுப்போம். இதே மாதிரி
நீங்கள் வந்து செஞ்சு பார்க்க போகிறீங்க. அதாவது ஒரு விலங்கு வந்து உங்கள் மேம் வந்து இந்த மாதிரி பிக்சர்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. இல்லைனா வந்து ஒரு விலங்கோட பெயர் சொல்லுவாங்க. அந்த விலங்கு வந்து எப்படி நகரும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நகர்ந்து காமிச்சிட்டு, அதுக்கப்புறமா அது எப்படி சவுண்டு போடும் அப்படின்ட்டு நகர்ந்துட்டே வந்து சவுண்டு போட போகிறீங்க. அவங்க எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? பூனைனா மியாவ் மியாவ் அப்படின்ட்டு. காக்கா அடுத்த படத்தில் இருக்குது. காக்கா எப்படி கத்தும்? காக்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்தும், அப்படி தானே? இதே மாதிரி ஒரு விலங்கும் என்ன ஒலி எழுப்போம் அப்படின்றத நீங்கள் வந்து நகர்ந்துட்டே வந்து அந்த சவுண்டை வந்து பண்ணி காட்ட போகிறீங்க. சரியா? இது வந்து ஒரு ஆக்டிவிட்டி. அடுத்தது, மண்புழு எவ்வாறு நகர்கிறது? மண்புழு பார்த்துருக்கீங்களா? எர்த்வார்ம். அது வந்து எப்படி நகருது அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட கேட்குறாங்க. அது எப்படி நகருதுன்னா, அது வந்து ஊர்ந்து தான் போகும். சரியா? அடுத்த பக்கம் பாருங்க. செய்து கற்போம். கால்களின் எண்ணிக்கையை எண்ணி எழுதுக. பாருங்க, ஒரு விலங்குக்கும் எத்தனை கால்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எண்ணி எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற நாய்க்கு எத்தனை கால்கள் இருக்குது எண்ணுங்க பார்க்கலாம். 4. இப்போ 4ன்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்து கொடுத்துருக்குற அந்த சிட்டுக்குருவிக்கு எத்தனை கால் இருக்குது? 2. அடுத்து கொடுத்துருக்க அந்த வெட்டுக்கிளிக்கு எத்தனை கால்கள் இருக்குது எண்ணுங்க பார்க்கலாம். 6 கால்கள் இருக்கும். அடுத்தது ஆடு. ஆடுக்கு எத்தனை கால்கள் இருக்குது? 4. அடுத்தது கோழி. கோழிக்கு எத்தனை கால்கள்? 2. அப்போது 2ன்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், வகைப்படுத்தி வரைக. கொடுத்துருக்கிறத அதாவது அது பறக்குமா, நீந்துமா, இல்லைனா நடக்குமா? நடக்கவும் செய்யும், பறக்கவும் செய்யும். அப்புறம் நடக்கும், பறக்கும், நீந்தும். இந்த மாதிரி அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி அதோட கட்டத்தில் வந்து எடுத்து வரைய போகிறோம். சரியா? மீன் வந்து என்ன பண்ணும்? நீந்தும், அப்படி தானே? அப்போது கீழே 2வது கட்டத்தில் 2வது லைனில் முதல் கட்டத்தில் வரைஞ்சிக்கோங்க. அதில் தான் நீந்தும் அப்படின்னு சொல்லின்ற ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இந்த மீனை வரைஞ்சிக்கோங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? வண்ணத்து பூச்சி. வண்ணத்து பூச்சி என்ன பண்ணும்? பறக்கும், அப்படி தானே? அப்போது பறக்கும் அப்படின்றதில் வண்ணத்து பூச்சியை வரைஞ்சிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், வாத்து கொடுத்துருக்காங்க. வாத்து என்ன பண்ணுன்னா, அதுக்கு வந்து கால் இருக்குது, அதனால் நடக்கவும் செய்யும், பறக்கவும் செய்யும், ரெக்கை இருக்கனால. அப்புறமா அது தண்ணிக்குள்ளே நீந்தவும் செய்யும். பார்த்துருக்கீங்களா? வாத்தை நீந்தவும் செய்யும். அதனால் நடக்கும், பறக்கும், நீந்தும். 2வது லைனில் 2வது கட்டத்தில் இந்த வாத்தையும் வரைஞ்சிக்கோங்க. அடுத்தது காகம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கால் இருக்கனால அது நடக்கவும் செய்யும், அப்புறம் ரெக்கைகள் இருக்கனால பறக்கவும் செய்யும். அப்போது முதல் லைனில் 2வது கட்டம் நடக்கும், பறக்கும். அதில் வந்து இந்த பறவையை வரைஞ்சிக்கோங்க. அடுத்தது பூனையை வரைக. பூனை எப்படி வரையலான்னு சொல்லி ஈஸியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு ஸ்டெப்பாக. இதே மாதிரி நீங்களும் ஒரு பேப்பர் எடுத்து வரைஞ்சி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதிரி போட்டுட்டு 6, அது பக்கத்தில் ஒரு 1 போட்டுட்டு, அதுக்கப்புறமா அதுக்கு தலையில் முட்டை மாதிரி போட்டுட்டு, அப்புறமா அதுக்கு கால் வரைஞ்சிட்டு, காது வரைஞ்சிட்டு, கண், மூக்கு, வாயெல்லாம் வரைஞ்சிங்கன்னா ஈஸியான உங்களுக்கு ஒரு பூனை வந்து கிடச்சிரும். சரியா? இதே மாதிரி நீங்களும் வரைஞ்சி பார்க்கலாம். அடுத்த பக்கம் பாருங்கள். செய்து பார்ப்போம். ஈரமான மண்ணை தட்டில் எடுக்கவும், உன்னுடைய பாதங்களை அதில் பதிக்கவும், பாத சுவட்டை உற்று நோக்கவும். அதாவது ஏதாவது ஒரு வேஸ்ட் பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஈரமாக இருக்கிற மண்ணை வந்து எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, உங்களுடைய பாதங்களை வந்து அதில் வைக்க போகிறீங்க. உங்களோட காலை வந்து நீங்கள் அதில் வச்சிங்கன்னா உங்களுடைய பாதத்தோட தடம் வந்து அதில் பதிஞ்சிரும், அப்படி தானே? இப்போது அந்த பாத சுவட்டை வந்து நல்லா உத்து பாருங்கள் பார்க்கலாம். உங்களுடைய பாதம் வந்து ஒரு மாதிரி, உங்களுடைய அச்சு வந்து ஒரு மாதிரி இருக்கும், மற்றவங்களோட அச்சு வந்து வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் விலங்குகளுக்கு பாருங்கள். அனைத்து விலங்குகளின் பாத சுவட்டுகளும் ஒரே மாதிரியாக உள்ளனவா? எல்லா விலங்கோட பாதச்சுவடுமே ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கிடையாது, அப்படி தானே? இங்கே பாருங்கள், மாடோட பாதத்தடம் வந்து ஒரு மாதிரி இருக்குது, நாயோட தடம் ஒரு மாதிரி இருக்குது, வாத்தோட தடம் வேறு மாதிரி இருக்குது, காகத்தோட தடம் வேறு மாதிரி இருக்குது. இதே மாதிரி ஒருத்தோட பாதத்தோட தடமுமே வேறு மாதிரி இருக்குது. அப்போது பாதச்சுவடு வந்து ஒரே மாதிரியாக இல்லை, அப்படி தானே? ஒரு விலங்குக்கும் வேறுபடுது. விலங்குகளை அவற்றின் பாத சுவடுகளுடன் பொருத்துக.
4 விலங்கு கொடுத்துருக்காங்க. அதோட பாதச்சுவடுகளும் கொடுத்துருக்காங்க. எந்த விலங்குக்கான பாதச்சுவடு எது அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். சரியா? பாருங்கள், நாய்க்கான பாதச்சுவடு எது? 2ஆவதாக இருக்கிறது, அப்படி தானே? அது கூட மேட்ச் பண்ணிக்கோங்க. காகத்தோட பாதச்சுவடு வந்து ஃபஸ்ட்டாக இருக்குது, அதை மேட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து வாத்தோட பாதச்சுவடு எது? கடைசியாக இருக்கிறது, அப்போது அதை மேட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்தது எருமை மாடு கொடுத்துருக்காங்க. அதோட பாதச்சுவடு எது? 3ஆவதாக கொடுத்துருக்குற தடம், அப்படி தானே? அப்போது அது கூட மேட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்த பக்கம் பாருங்கள். உற்று நோக்கி கலந்துரையாடுவோம். விலங்குகள் எவ்வகையான வாழிடங்களை பெற்றுள்ளன? பாருங்கள், விலங்குகள் வந்து எந்தெந்த இடத்துல வாழுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? மாடு வந்து தொழுவம், சிலந்தி வந்து வலை, கோழி வந்து கூண்டு, பறவை வந்து கூடு, அப்புறமா எறும்பு வந்து எறும்பு வலை. இந்த மாதிரி ஒரு விலங்கும் வந்து ஒரு வாழிடத்தில் வாழுது. அடுத்தது பாருங்கள், செய்து கற்போம். சிலந்தி வலையை நிறைவு செய்க. அவங்க கொடுத்துருக்கிற சிலந்தி வலையை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இதே மாதிரி வரைஞ்சி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அடுத்த சைடில் பாருங்கள், மரங்கொத்தி மரத்தில் துளையை உருவாக்கி அப்பொந்தினுள் வாழ்கிறது. மரங்கொத்தி அப்படின்ற பறவை பார்த்திங்கன்னா மரத்தில் வந்து ஓட்டை போட்டு அதுக்குள்ளே போய் வாழுமா. சரியா? அடுத்த பக்கம் பாருங்கள், என் வீட்டிற்கு செல்ல உதவுக. அதாவது மேலே வந்து 5 விலங்குகள் கொடுத்துருக்காங்க. அதோட வீடுக்கு அது போகிறதுக்கு நம்ம வந்து உதவ போகிறோம். சரியா? மேட்ச் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு மீன் கொடுத்துருக்காங்க. மீன் வந்து எங்கே வாழும்? அதோட வீடு எது? அந்த தண்ணிக்குள்ளே தானே வாழும். அப்போது அந்த குளம் கூட அந்த மீனை வந்து இணைச்சிக்கோங்க. சரியா? அடுத்தது கோழி கொடுத்துருக்காங்க. கோழியோட வீடு எது? அந்த கமத்தி போட்டிருக்காங்கல்ல, அந்த பெட்டி, அதுக்குள்ளே தானே அது வாழும். அதில் தானே அடைச்சி போடுவாங்க. அப்போது அதுதான் அதோட வீடு, அது கூட இணைச்சிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், எறும்போட வீடு எது? கீழே 2 எறும்பு புற்று இருக்குது பார்த்தீங்களா? அந்த புற்றில் தான் அது வந்து வாழும். அப்போது அது கூட இணைச்சிக்கோங்க. அடுத்தது சிட்டுக்குருவியோட வீடு எது? கூடு, அப்படி தானே? பறவை கூடு இருக்குது, அது கூட மேட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்தது எருமை மாடு கொடுத்துருக்காங்க. அதோட வீடு எது? அங்கே வந்து ஒரு கூடாரம் மாதிரி போட்டிருக்காங்கல்ல, அதுதான் வந்து அந்த மாடோட வீடு. அப்போ அது கூட இணைச்சிக்கோங்க. அடுத்தது புள்ளி வண்டை வரைந்து வண்ணமிடுக. புள்ளி வண்டை எப்படி வரையணும்னு சொல்லி ஈஸியாக வரைஞ்சி காமிச்சிருக்காங்க பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் வரைஞ்சி அந்த புள்ளி வண்டை வந்து கலர் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு ஒரு முட்டை போட்டுக்கோங்க. இப்போது அடுத்தது அதே முட்டையில் மேலே வந்து அதுக்கு தலையும், மேலே 2 அதுக்கு உணர்நீட்சிகளும் வரைஞ்சிக்கோங்க. அடுத்தது நடுவில் ஒரு கோடு போடுறீங்க. அப்புறம் அதுக்குள்ளே ஒரு 5 முட்டைகள் வந்து போடுறீங்க. நடுவில் ஒரு முட்டை, அப்புறம் சைடில் வந்து 4 முட்டைகள் மாதிரி போட்டுட்டிங்க அப்படின்னா, அடுத்து கடைசி இதில் வந்து கால்கள் வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு புள்ளி வண்டு கிடச்சிரும். இதை வந்து நீங்கள் கலர் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்த பக்கம் பாருங்கள், இளம் உயிரிகளும் உணவுகளும் உற்று நோக்கி கலந்துரையாடுக. அந்த கோழி குஞ்சு சொல்லுது, அம்மா எங்கே இருக்கீங்க? எனக்கு பசிக்குது அப்படின்ட்டு அது அழுகுது பாருங்கள். அம்மா எங்கே இருக்கீங்க? எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லி அதோட அம்மாவான கோழியை வந்து தேடுது. அதுக்கப்புறம் அந்த மாடு சொல்லுது, கோழி குஞ்சே கவலைப்படாதே, கொஞ்சம் புல் சாப்பிடு. மாடு சொல்லுது, கோழி குஞ்சு நீ வந்து கவலைப்படாத, கொஞ்சம் புல் சாப்பிடு, உனக்கு பசி சரியாயிரும் அப்படின்ட்டு அந்த மாடு சொல்லுது. அதுக்கு அந்த கோழி குஞ்சு சொல்லுது, வேண்டாம் நன்றி அப்படின்னு சொல்லுது. அடுத்தது பாருங்கள், அந்த ஆடு சொல்லுது, கோழி குஞ்சே இலையை கொஞ்சம் சாப்பிடு அப்படின்ட்டு அது கொஞ்சம் இலையை எடுத்து கொடுக்குது. அதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குஞ்சு வந்து போயிடுது. அப்புறம் வாத்து சொல்லுது பாருங்கள், கோழி குஞ்சே கொஞ்சம் மீன் சாப்பிடு அப்படின்ட்டு அது சாப்பிட்ற உணவான அந்த மீன் எடுத்து கொடுக்குது. அதுவும் வேண்டாம் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போகுது. அப்புறம் மீன் கூப்பிட்டு கோழி குஞ்சே கொஞ்சம் பாலை குடி அப்படின்னு சொல்லுது. அதுவும் வந்து அந்த கோழி குஞ்சு வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நன்றின்னு சொல்லிட்டு போயிடுது. அப்புறம் நாய் கூப்பிட்டு
கோழி குஞ்சே கோழி குஞ்சே கொஞ்சம் எலும்பு கடி, உனக்கு பசி சரியாயிரும் அப்படின்ட்டு அது சாப்பிட்ற எலும்பு துண்டை வந்து அதுக்கு கொடுக்குது. அதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புது. அதுக்கப்புறமா அவங்க அம்மாவை வந்து பார்த்துருச்சு. ஓ, அம்மா இங்கே தான் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அவங்க அம்மா, என் செல்லமே நீ எங்கே போன, வா கொஞ்சம் தானியங்களை சாப்பிடு அப்படின்ட்டு அதுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. சரியா? அடுத்த பக்கம் பாருங்க. உற்று நோக்கி கலந்துரையாடுவோம். படத்தை பாருங்க. விலங்குகள் தங்கள் குட்டிகளை அல்லது குஞ்சுகளை பல்வேறு வழிகளில் பராமரிக்கின்றன. அதாவது ஃபஸ்ட்டு பாருங்க, மாடு வந்து அதோட குட்டிக்கு வந்து பால் கொடுக்குது. அடுத்து 2வது படத்தில் பார்த்திங்கன்னா பறவை வந்து அதோட குஞ்சுகளுக்கு உணவு கொடுக்குது. அடுத்தது வந்து அடுத்த படத்தில் பார்த்திங்கன்னா கோழியை வந்து அதோட குஞ்சுகளை வந்து அதோட ரெக்கைகளை விரித்து பாதுகாக்குது அந்த கழுகிட்ட இருந்து. பாருங்கள், இதே மாதிரி அடுத்த கடைசி படத்தில் பார்த்திங்கன்னா நாய் வந்து அதோட குழந்தைகளுக்கு அதோட குட்டிகளுக்கு பால் கொடுக்குது. சரியா? இதே மாதிரி ஒரு விலங்குமே அதோட குட்டிகளையும் குஞ்சுகளையும் வந்து பராமரித்து பாதுகாத்து வருது. சரியா? அடுத்தது செய்து கற்போம். அம்மாவை கண்டுபிடித்து வண்ணமிடுக. பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க? பூனைக்குட்டி, வாத்து குஞ்சு, நாய்க்குட்டி, பசுக்கன்று. இது 4க்கும் எதோட விலங்குக்கு எது வந்து அம்மா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சி கலர் பண்ண போகிறோம். பூனைக்குட்டியோட அம்மா எது? அந்த பூனை, அப்படி தானே? அப்போ அந்த பூனையை வந்து கலர் பண்ணிக்கோங்க. அடுத்து வாத்து குஞ்சியோட அம்மா எங்கே இருக்குது? வாத்து அந்த மாடுக்கு கீழே இருக்குல்ல, அதுதான் வாத்து குஞ்சோட அம்மா, அப்படி தானே? அப்போது அதை கலர் பண்ணிக்கோங்க. அடுத்து நாய்க்குட்டியோட அம்மா எங்கே இருக்குது? மேலே இருக்குது, அப்படி தானே? பூனைக்கு மேலே, அதுதான் நாய்க்குட்டியோட அம்மா நாய். அப்போது அதை கலர் பண்ணிக்கோங்க. அடுத்தது பசு கன்றோட அம்மா எங்கே இருக்குது? மேலே இருக்குது பாருங்கள், மாடு, அதுதான் பசு கன்றோட அம்மா பசு. அப்போது அதை கலர் பண்ணிக்கோங்க. அப்புறமா தற்போது சிட்டுக்குருவிகள் எண்ணிக்கையில் குறைந்து வருகின்றன, அவற்றை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிட்டுக்குருவி வந்து முன்னாடிலாம் நிறையா இருந்துச்சு, ஆனால் இப்போ வந்து அதோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன் அப்படின்னா நிறையா வந்து செல்ஃபோன் டவர்ஸ்லாம் இருக்குல்ல, அதிலிருந்து வர கதிர்கள் வந்து அதனால் அது வந்து செத்துக்கிட்டு இருக்கு. அதனால் நம்ம வந்து அதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்த பக்கம் பாருங்கள், விலங்குகளுக்குரிய உணவினை வரைக. இங்கே பாருங்கள், மேலேயே 4 உணவுகள் கொடுத்துட்டாங்க, கீழே 4 விலங்குகள் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த விலங்குகளுக்கு என்னென்ன உணவு அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம எடுத்து வரைய போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு பாருங்கள், நாய்க்கான உணவு என்னது? எலும்பு துண்டு. அப்போது எலும்பு துண்டை வரைஞ்சிக்கோங்க. அடுத்தது எருமை மாடு கொடுத்துருக்காங்க, அதுக்கான உணவு என்னது? புல். அப்போது புல் எடுத்து வரைஞ்சிக்கோங்க. அடுத்தது பூனை. பூனைக்கான உணவு வந்து பால். அப்போது பாலை வந்து வரைஞ்சிக்கோங்க. அடுத்தது கோழி. கோழி என்ன சாப்பிடும்? தானியங்கள். அப்போது தானியங்களை வரைஞ்சிக்கோங்க. அடுத்தது நாய் பொம்மை செய்வோம். பொம்மை செய்யலாமா? பேப்பரை வச்சு ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அதாவது இது வந்து சதுர வடிவில் ஒரு பேப்பர் எடுத்துக்கணும். அதை வந்து இப்படி 2ஆக மடிச்சிங்கன்னா உங்களுக்கு முக்கோண வடிவு கிடைக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா 2 ஓரத்தில் இருக்கிறதையும் நீங்கள் மடித்து விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து காது உருவாகிடும். இப்போது கீழே இருந்து அந்த பேப்பரை லைட்டாக அதே மாதிரி முக்கோண வடிவுக்கு மடித்து வச்சிங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு வாய் மாதிரி கிடச்சிரும். அதுக்கப்புறமா கண், மூக்கு இதெல்லாம் வரைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாய் பொம்மை கிடச்சிரும். அடுத்த பக்கம் பாருங்கள், உற்று நோக்கி கலந்துரையாடுவோம். என்ன கொடுத்துருக்காங்க இந்த படத்தில் பாருங்கள், எல்லா விலங்குகளும் விளையாடுது. ஒரு பூனைக்குட்டிக்கு அடிபட்டு கால்லேருந்து ரத்தம் வருது பாருங்கள். மற்ற நாய்க்குட்டி வந்து பந்து விளையாடுது. அப்புறம் 2 முயல் வந்து சீசா விளையாடுது. இதே மாதிரி நாய்க்குட்டி, பூனைக்குட்டி எல்லாமே என்ன பண்ணுது? ஜாலியாக விளையாடுது. விலங்குகளை துன்புறுத்தாமல் அவற்றை பாதுகாப்போம். நம்ம வந்து இது மாதிரி விலங்குகளை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து துன்புறுத்தக்கூடாது. சரியா? பாருங்க, அதில் வந்து ஒரு பூனைக்குட்டிக்கு அடிபட்டு ரத்தம் வந்துட்டு இருந்துச்சுல்ல, அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்?
இங்கே அந்த பையன் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்க்கலாமா? அந்த நாய்க்குட்டிக்கு ரத்தம் வரதை பார்த்துட்டு அதை தூக்கிட்டு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட காமிக்கிறான். அவங்க அம்மாவும் அவனும் அதுக்கப்புறமா வெட்டனரி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அதாவது விலங்குகளுக்கான மருத்துவர்கிட்ட. அவங்க அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. பேண்டேஜ் போட்டு அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான மெடிசன்ஸ்லாம் கொடுத்துட்டு அதுக்கு சரியாயிருச்சு. சரியா? அந்த பூனைக்குட்டியை சரி பண்ணிட்டாங்க. நீங்களும் இதே மாதிரி ஏதாவது விலங்குகளுக்கு ஏதாவது அடிபடுற மாதிரி ஏதாவது அது கஷ்டப்படுறத பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்? அதுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை நீங்கள் பண்ணணும். சரியா? அடுத்த பக்கம் பாருங்கள். செய்து கற்போம். சரியான செயலுக்கு சிரிச்ச முகமும் தவறான செயலுக்கு சோகமான முகமும் வரைய சொல்லியிருக்காங்க. பாருங்கள். ஃபஸ்ட்டு படம் என்ன பண்ணுறாங்க? அந்த பையன் அந்த நாய்க்குட்டி மேலே கல்லை தூக்கி எறிகிறான். அப்படி தானே? அப்போது இது தவறான செயல். இது மாதிரி கல்லெல்லாம் தூக்கி எறியக்கூடாது, அது பாவம். அப்படி தானே? அப்போது இதுக்கு சோகமான முகம் வரைஞ்சிக்கோங்க. அடுத்தது 2வது படத்தில் பாருங்கள். அந்த பாப்பா அந்த பறவைகளுக்கெல்லாம் தானியம் வைக்கிறா. அப்படி தானே? அப்போது இது சரியான செயல் அப்படின்றனால சிரிக்கிற முகம் வரைஞ்சிக்கோங்க. அடுத்தது பாருங்கள். அந்த முயல்குட்டியை அவன் தடவி கொடுக்குறான். அப்போ இதுவும் சரியான செயல். அப்போது அதை சிரிச்ச முகம் வரைஞ்சிக்கோங்க. அடுத்த படத்தில் பாருங்கள். அந்த நாய்க்குட்டியோட வாலை பிடிச்சி அவன் இழுக்கிறான். அதுக்கு வலிக்குது. அப்படி தானே? அப்போது இது தவறான செயல். அதனால் சோகமான முகம் வரைஞ்சிக்கோங்க. அடுத்தது வண்ணம் தீட்டி மகிழ்க. இங்கே கொடுத்துருக்குற படத்துக்கு இதே மாதிரி உங்கள் விருப்பமான கலர்லாம் பயன்படுத்தி அழகாக கலர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள். கற்றல் பயணம். நான் யார் கண்டுபிடித்து டிக் டிக் குறியிடுக. நான் பறப்பேன். யார் பறப்பா? பூனை பறக்குமா சிட்டுக்குருவி பறக்குமா? சிட்டுக்குருவி தானே பறக்கும். அப்போது சிட்டுக்குருவியை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்னால் நடக்கவும் பறக்கவும் முடியும். என்னால் நடக்கவும் முடியும் பறக்கவும் முடியும். நடக்கிறதுக்கு எது உதவும்? கால். பறக்கிறதுக்கு ரெக்கை. அப்போ இது ரெண்டுமே இருக்கிறது எது? சேவலா இல்லைன்னா பல்லியா? சேவல். அப்படி தானே? சேவல் தான் நடக்கவும் செய்யும் பறக்கவும் செய்யும். அப்போ அதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள். ஒரே வாழிடத்தை வட்டமிடுக. மீனுக்கான வாழிடம் எது பாருங்கள்? தண்ணியில் வாழுமா இல்லைன்னா அந்த மாதிரி குட்டி வீடில் வாழுமா இல்லைன்னா கூடில் வாழுமா? அந்த தண்ணியில். அப்படி தானே? அந்த குளத்தில் தான் அது வாழும். அப்போது அதை வட்டமிட்டுக்கோங்க. அடுத்தது சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவி எங்கே வாழும்? முதல்ல கொடுத்துருக்குற அந்த கூடாரத்தில் வாழுமா அல்லது கூடில் வாழுமா இல்லைன்னா அந்த புற்றில் வாழுமா? அந்த கூடில் தான் வாழும். அப்படி தானே? அப்போ அந்த கூடை வட்டமிட்டுக்கோங்க. அடுத்தது நான் யார் கண்டுபிடித்து டிக் குறியிடுக. நான் தானியங்களை சாப்பிடுவேன். யார் தானியங்களை சாப்பிடுவா? கோழியா நாயா? கோழி. அப்படி தானே? இப்போ கோழியை டிக் பண்ணிக்கோங்க. நாய் எலும்பு துண்டை தான் சாப்பிடும். அடுத்தது நான் புல்லை சாப்பிடுவேன். யார் இதில் புல் சாப்பிடுவா? பூனையா ஆடா? பூனை என்ன பண்ணும்? பால் தான் குடிக்கும். ஆடு தான் புல்லை சாப்பிடும். அப்போ ஆடை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பக்கம் பாருங்கள். இளம் உயிரிகளை அவற்றின் தாயுடை இணைக்க. அங்கே கொடுத்துருக்குற குட்டி குட்டி இளம் உயிர்களை அதோட அம்மா கூட இணைக்க போகிறோம். சரியா? பாருங்கள். நாய்க்குட்டியோட அம்மா எது? நாய். அப்படி தானே? அப்போ அந்த நாய் கூட இணைச்சிக்கோங்க. அடுத்தது கண்ணுக்குட்டியோட அம்மா என்னது? அந்த மாடு. அப்போது அந்த மாடு கூட இணைச்சிக்கோங்க. அடுத்தது பூனைக்குட்டி. பூனைக்குட்டியோட அம்மா எங்கே இருக்குது? கடைசியாக இருக்குல்ல, அந்த பூனை தான் அதோட அம்மா. அப்போது அது கூட இணைச்சிக்கோங்க. அடுத்தது வாத்து குஞ்சு கொடுத்துருக்காங்க. அது கூட அம்மா எது? வாத்து. அப்போது வாத்து கூட இணைச்சிக்கோங்க. அடுத்தது 5வது கேள்வி பாருங்கள். சரியான விடைக்கு டிக் குறியிடுக. இங்கே கொடுத்துருக்கிறதுல எது சரியான விடையோ அதுக்கு நம்ம டிக் குறியிட போகிறோம். எறும்பு கொடுத்துருக்காங்க. அப்படி தானே? எறும்பு எங்கே வாழ்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எறும்பு இந்த மாதிரி புத்தில் வாழுமா இல்லைன்னா தண்ணியில் வாழுமா? எறும்பு புற்றில் தான் அது வாழும். அப்படி தானே? அப்போது அதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது எறும்பு என்ன சாப்பிடும்? எறும்பு என்ன சாப்பிடும்? ஃபஸ்ட்டு
இனிப்பான அந்த வெல்லம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து காரமான அந்த மிளகாய் கொடுத்துருக்காங்க. அது வந்து இனிப்பான பொருள்கள் தானே சாப்பிடும். அப்போது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற அந்த வெல்லம் சர்க்கரையை வந்து டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது நான் கற்றவை. இவ்வளோ நேரமும் நம்ம கற்றுக்கிட்ட எல்லாத்தையும் இதில் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஸ்டாரை வந்து கலர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள். நானே செய்வேன். சூரிய ஒளியில் உலரும் பொருள்களுக்கு டிக் குறியிடுக. அதாவது சூரிய ஒளியில் வந்து என்ன பொருள்லாம் வந்து காய வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை பார்த்து நம்ம டிக் பண்ண போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு வந்து மண்பானைகள் வந்து அவங்க வந்து செஞ்சு அந்த வெயிலில் தான் வந்து உலர வைப்பாங்க, காய வைப்பாங்க. அப்போது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கறத டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வத்தல்லாம் வந்து காய வச்சுருக்காங்க, மிளகாயெலாம். அப்போது அதையும் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பட்டை விட்டுட்ருக்கான். அதில் வந்து எந்த பொருளையும் வந்து அங்கே வந்து வெயிலில் காய வைக்கல, அதனால் அதை டிக் பண்ண வேணாம். அடுத்தது வந்து துணி வந்து துவைச்சதை காய வச்சிட்ருக்காங்க, அப்படி தானே? அப்போது அதையும் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது விலங்குகளை அவற்றின் வாழ்விடங்களோடு கோடிட்டு இணைக்க. அதாவது இங்கே கொடுத்துருக்கிற விலங்கோட அதோட வாழிடங்களுக்கு கூட நம்ம இணைக்க போகிறோம். பாருங்கள், மீன் எங்கே வாழும்? தண்ணியில், அப்படி தானே? அப்போது நீர் கூட இணைச்சிக்கோங்க. அடுத்தது வாத்து எங்கே வாழும்? நீர்லேயும் வாழும், நிலத்துலேயும் வாழும், அப்படி தானே? அப்போது நீர்லேயும் கோடி போட்டுக்கோங்க, நிலத்துலேயும் கோடு போட்டுக்கோங்க. ஆடு எங்கே வாழும்? நிலம், நிலம் கூட இணைச்சிக்கோங்க. மாடு எங்கே வாழும்? நிலம், நிலம் கூட இணைச்சிக்கோங்க. அடுத்தது நீரை சரியாக பயன்படுத்தும் செயல்களுக்கு டிக் குறியிடுக. நீரை வீணாக்கும் செயல்களுக்கு கிராஸ் குறியிடுக. பாருங்கள், இதை வந்து நம்ம போன பாடத்தில் படித்தோம், அப்படி தானே? நீரை வந்து சரியாக பயன்படுத்துகிற செயலுக்கு டிக் குறியிட போகிறோம், வீணாக்கிறதுக்கு வந்து கிராஸ் குறியிட போகிறோம். ஃபஸ்ட்டு படத்தில் பாருங்கள், அவள் வந்து ப்ரஷ் பண்ணுறா, ஆனால் டேப்பை திறந்து வச்சுட்டே தண்ணி வந்து வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போது அவள் வந்து நீரை வந்து வீணாக்கிறதுனால கிராஸ் குறியிட்டுக்கோங்க. அடுத்தது ரெண்டாவது படத்தில் பாருங்கள், அந்த பாப்பாவும் அவளோட தாத்தாவும் வந்து சைக்கிளில் கழுவுறாங்க, ஆனால் வந்து தண்ணி எதுவுமே வீணாக்கல, அப்படி தானே? தண்ணியை வந்து அழகாக ஒரு பக்கெட்டில் பிடிச்சி வச்சு வீணாக்காமல் அந்த சைக்கிளை வந்து துடைக்கிறாங்க. அதனால் இதை டிக் பண்ணிக்கோங்க. இது வந்து சரியாக பயன்படுத்துகிறாங்க நீரை. அடுத்த படத்தில் பாருங்கள், அந்த பையன் வந்து குளிக்கிறான், ஆனால் வந்து டேப்பை திறந்து வச்சுட்டே குளிச்சிட்ருக்கான். அந்த பக்கெட் ஃபுல்லாகி தண்ணி வந்து வேஸ்ட் ஆகிட்டுருக்கு. அப்போது இது வந்து நீரை வீணாக்கிற செயல் அப்படின்றனால இதுக்கு கிராஸ் குறியிட்டுக்கோங்க. அடுத்தது கடைசி படத்தில் அந்த அம்மா வந்து துணியை வந்து அலசுகிறாங்க, ஆனால் என்ன தண்ணி எதுவுமே வீணாகாமல் சரியான முறையில் அலசுகிறாங்க. அப்போ அதையும் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது அடுத்த பக்கம் பாருங்கள். காற்றில் பறக்கக்கூடியவற்றிற்கு வண்ணமிடுக. இங்கே கொடுத்துருக்கிறதுல எதெல்லாம் வந்து காற்றுல பறக்குமோ அதுக்கு வந்து கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? அந்த ஏர் பலூன் கொடுத்துருக்காங்க. அது என்ன பண்ணும்? காற்றுல பறக்கும், அப்படி தானே மேலே? அப்போது அதை கலர் பண்ணிக்கோங்க. அடுத்தது பட்டம் கொடுத்துருக்காங்க, அதுவும் மேலே பறக்க விடுவோம், அப்படி தானே? அப்போ அதுவும் காற்றில் பறக்கக்கூடியது அப்படின்றனால அதையும் கலர் பண்ணிக்கோங்க. அடுத்தது ட்ரை சைக்கிள் கொடுத்துருக்காங்க, அது வந்து பறக்காது, அதனால் அதை கலர் பண்ண வேண்டாம். அடுத்தது பறவை கொடுத்துருக்காங்க, அந்த பறவையும் காற்றுல மேலே பறக்கக்கூடியது. அப்போது அந்த பறவையும் கலர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது 5வது கேள்வி, வாய்மொழி வினாக்கள். நீங்கள் நீரை எவற்றிற்கெல்லாம் பயன்படுத்துவீர்கள்? இதை வந்து ஓரல் கொஷின்ஸ், நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். தண்ணியை வந்து எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவீங்க? குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, சமையல் பண்ணுறதுக்கு, ப்ரஷ் பண்ணுறதுக்கு, அப்புறமா துணி துவைக்கிறதுக்கு, அப்படி தானே? அப்போது குளிக்க, குடிக்க, சமையல் செய்ய, பல் துலக்க, துணி துவைக்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். காயமடைந்த பறவையை பார்த்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அதாவது ஏதாவது பறவைக்கு அடிபட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன பண்ணுவீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு உங்களால் முடிஞ்சால் கொண்டு போவீங்க, அப்படி தானே? இப்போது மருத்துவமனைக்கு எடுத்து செல்வேன். அடுத்தது செயல் திட்டம். விடுமுறை நாளில் உங்கள் வீட்டை சுற்றியுள்ள விலங்குகளை உற்று நோக்கி அட்டவணையை நிரப்புக.
நீங்கள் உற்று நோக்கியவை குறித்து ஓரிரு தொடர்களில் கூறுக. லீவ் நாளில் தான் இதை நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க. என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த விலங்குகள் எல்லாம் நீங்கள் பார்த்து இதை ஃபில் பண்ண போகிறீங்க. இப்போ பாருங்கள், வாத்துக்கு எத்தனை கால் இருக்குது? 2 கால் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது அதோட இயக்கம், அதாவது நடக்குமா, பறக்குமா, நீந்துமா, 3மே பண்ணும். அப்போ 3யுமே டிக் பண்ணியிருக்காங்க. அப்புறமா எங்கே வாழும்? நிலமில் வாழுமா, நீரில் வாழுமா, இல்லை 2த்துலேயுமே வாழுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க. சரியா? இப்போ பசுவை பார்த்தீங்கன்னா அதோட காலில் எத்தனை எண்ணிக்கை இருக்குது? எத்தனை கால்கள் இருக்குது? 4. இயக்கங்கள் அது நடக்குமா, பறக்குமா, நீந்துமா? நடக்கும். அப்போ நடக்கும்ல டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வாழிடங்கள். எங்கே வாழும் அது? நிலம். அப்போது நிலமை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது காகம் எங்கே வாழும்? காகம்க்கு எத்தனை கால் இருக்குது? முதல்ல 2 கால். அது நடக்குமா, பறக்குமா, நீந்துமா? நடக்கவும் செய்யும், பறக்கவும் செய்யும். அப்போ அந்த 2யும் டிக் பண்ணிக்கோங்க. எங்கே வாழும்? நிலம். அடுத்தது நாய். பாருங்கள், நாய்க்கு எத்தனை கால்கள் இருக்குது? 4. அது நடக்குமா, பறக்குமா, நீந்துமா? நடக்கும். அப்போ நடக்கும்ல டிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா எங்கே வாழும் அது? நிலம். அடுத்தது கடைசியாக பூனைக்கு எத்தனை கால்கள்? 4. அதோட இயக்கங்கள் பாருங்கள், நடக்குமா, பறக்குமா, நீந்துமா? நடக்கும். எங்கே வாழும்? நிலம். அப்போ நிலமையும் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பக்கம் பாருங்கள், இந்த 2 பக்கத்துலேயும் கொடுத்துருக்க எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணணும். திறம்பட இயங்கு, தெளிவாக சிந்தி. அதாவது இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா, வாரத்துக்கு ஒரு பயிற்சி வீதம் டெய்லியும் நீங்கள் 5 நிமிஷம் பண்ணணும். சரியா? அடுத்த பக்கம் அமைப்புகளை நிறைவு செய்வோம். அவங்க புள்ளி வச்சு ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அப்படி தானே? ஒரு அமைப்பையும் நம்ம ஃபஸ்ட்டு அந்த புள்ளிகளை இணைச்சி நிறைவு செஞ்சுட்டு, அதுக்கப்புறமா அதோட புள்ளியோட உதவி இல்லாமல் நம்மளாவே அதே மாதிரி வரைஞ்சி அதை ஃபில் பண்ண போகிறோம். சரியா? ஃபஸ்ட் அந்த புள்ளிகள் மேலேயே வரைங்க பார்க்கலாம். அதுக்கப்புறமா அதே மாதிரி புள்ளியோட உதவி இல்லாமல் நீங்களாகவே அந்த அமைப்பை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். சரியா? இதே மாதிரி எல்லா பேட்டர்னுமே நீங்கள் வரைஞ்சி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அடுத்த பக்கம் பாருங்கள், கற்றல் பயணம். இவ்வளோ நாளும் நம்ம இந்த EVS புக்கில் கற்றுக்கிட்ட எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு டாப்பிக்கையும் ரேட் பண்ணி இதெல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்படின்னா டிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.